திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், எல்லாம் செயல்கூடும் எண்ணானே எண்ணம்பலத்தே. பொதுவாக ஒரு வியாபார நிறுவனங்களில் வியாபாரத்தை கூட்டணும் அப்படின்னா கடையினுடைய 2 பக்கம் தூண்களில் தங்க கலரில் பெயிண்ட் அடிக்கணும். இல்லை தங்க கலரில் பேப்பரை ஒட்டி ஒரு பீம் இருக்குது அப்படின்னா தங்க கலரில் கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிக்கணும். அந்த கார்னரில் போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டு அந்த கலரில் உள்ள ஒரு கார்னர் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும். தூண் தங்க கலரில் இருக்கணும். அந்த கார்னரில் சிகப்பு கலரில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த அவங்க பயன்படுத்தக்கூடிய ரெட்டு, அதை பயன்படுத்தினீங்கன்னா ஜெயிக்கலாம். சடனாக ஒரு மேக்னெட் பவர் கிடைக்கும். கடையில் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வாடிக்கையாளர்கள் வரணும். அதே போல் கடையின் வாசலில் நல்ல மஞ்சள் தண்ணியை நல்லா தெளித்து கடைக்குள்ளே நிறைய விளக்குகள் ஏற்றணும். அதே போல் கடையில் முன்னால் ஒரு சீரியல் லைட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா எல்லாரையும் ஈர்க்கும். அதுக்கப்புறம் கடைக்குள்ளே நீங்கள் ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒரு கேசட் இருக்குது. அதாவது வேத மந்திரங்கள் ஓதக்கூடியது. அதை ஒரு ஸ்பீக்கர் வச்சு வேத மந்திரங்களை ஓத விட்டிங்கன்னா அந்த வேத சாண்டிங் பவரானது வியாபாரத்தை இழுக்கும். இது ஒரு ரகசியம். அடுத்தாப்புல வியாபாரத்தில் 4 பேர் போய் உட்கார்ற இடத்துல ஒரு டீ கடை இருக்குது, ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் டேபிளில் ஒரு 27 ஏலக்காயை நடுவில் வைங்க. பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காயை டேபிளில் வச்சுட்டிங்கன்னா அது வர்றவங்க பார்த்த உடனே சில பேர் அந்த ஏலக்காயை எடுத்து வாயில் போடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்தது போக குறையும். அப்புறமேல் இடையில அதை செக் பண்ணிவிட்டு இந்த 27 ஏலக்காய் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வையில் நீங்கள் ஒரு குறைய போட்டுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி கடையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விரயங்கள் நிறைய வருது, நிறைய ஆஸ்பத்திரி செலவு வருது, நிறைய கொடுத்த பணம் வெளியே வரலை அப்படின்னா அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விரயம் என்பது உயிர் அழிவுக்கு சமானம், ஒரு உயிர் பரிணாமம் ஆகுது. அப்போ நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட மயானத்திற்கு போயிட்டு ஈமக்கிரியைகள்லாம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் கொல்லிப்பானையை உடைப்பாங்க. கொல்லிப்பானையை உடைக்க போகும்போது அதை உடைச்சிட்டு அதுக்கப்புறமேல் திரும்பி பார்க்காம போங்கம்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பானையை உடைக்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த விரயங்கள் தடுக்கப்படுது. இன்னும் ஒரு சிலர் கூட சொல்கிறாங்க, என்ன பண்ணால் ஒரு மனிதனுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு நல்ல பானையை வாங்கி தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே சில்லறை காசை போட்டு அவன் தலையை சுற்றி முச்சத்தில் உடைச்சாச்சுன்னா மரணம் டைவர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர்கள் உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு மரத்தில் ஒரு பாட்டிலை கட்டி தண்ணீர் வச்சு தொங்க விட்டு அதை கல்லால் அடித்து அந்த பாட்டிலை உடைக்கணும். இதுதான். இப்படியெல்லாம் தாந்திரிக்ஸ், அதாவது 546 வகை தாந்திரிக்ஸ் இருக்குது. அதில் இதெல்லாம் காபாலிகர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நாட்டில் வஞ்சனை சூது அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளில் செய்கிறதில்ல, நாட்டு ராஜாவை காப்பாற்றுவதற்காக அதை செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டு ராஜாவுக்கு மரணம் நடக்க போகுது, அந்த நாட்டு ராஜா நல்ல குடிமக்கள் எல்லாம் நல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறார், அவரை காப்பாற்றினோடனே என்ன பண்ணுவாங்கன்னா நிலவரைக்குள்ளரை கொண்டுட்டு போய் ஒரு அரை மணி நேரம் படுக்க வச்சு அவர் மேலே கல்லை போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே அந்த நிலவரையை திறந்து வருவாங்க. இப்போ பூமிக்கடியில் போவது என்பது சமாதியை குறிக்கும். அப்போ எப்பொழுது உயிர் திக்குமுக்காடுகிறதோ, சுவாசம் விடாமல் தவிக்கிறோமோ, அப்பொழுது ஒரு மரணத்துக்கு சமமான அவஸ்தை நமக்கு இருக்கும். அதே போல் அந்த காலத்தில் ரொம்ப அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரி செலவாக வருது அப்படின்னா ஆற்றுல போய் குளிப்பாங்க. அந்த துவைக்கிற கல்லில் துணியை துவைப்பாங்க, துவைச்சி அடித்து கிழிச்சிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்றங்கரையில் ஒரு சூடம் பொருத்தி சாமி கும்பிடுவாங்க. எத்தனை வயசோ அத்தனை சூடத்தை பொருத்தி கும்பிடுவாங்க. ஆற்றுல இறங்கி நீராடிட்டு மீண்டும் அந்த ஆற்றை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில்
விளக்கு பொருத்தி தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி சாமியை கும்பிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்க.